வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டப்பேரவையில் 2 தனி தீர்மானங்களை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிரான தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். டெல்லி நோக்கி செல்லும் விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீச்சு. விவசாயிகள் போராட்டம் காரணமாக ஹரியானாவில் 7 மாவட்டங்களில் இணைய சேவை முடக்கம். சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் இருக்கை மாற்றம். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை ஆர்.பி. உதயகுமாருக்கு ஒதுக்கீடு. பாஜக மற்றும் அதிமுகவின் துரோகங்களை அம்பலப்படுத்துங்கள். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். 6வது முறையாக கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பப்படுவது சட்டவிரோதம் என அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த 2 தனி தீர்மானங்கள் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் ஆர்.என். ரவியின் உரையுடன் கடந்த திங்கட்கிழமை தொடங்கியது. நடப்பாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை 19ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனி தீர்மானங்களை முன்மொழிந்தார். இந்த தீர்மானம் குறித்து பேசிய அதிமுக உறுப்பினர் தளவாய் சுந்தரம், ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் தேர்தல் செலவுகளை குறைப்பது, தமிழக சட்டப்பேரவை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறையாமல் இருப்பது உள்பட 10 கோரிக்கைகள் நிறைவேற்றினால் மட்டுமே ஆதரிப்போம் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன், மக்கள் தொகை குறையும் போது நமக்கான பிரதிநிதிகள் மத்தியில் குறையுமோ என்கிற தமிழகத்தின் அச்சம் நியாயமானது என தெரிவித்தார். அதேபோல் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, மதிமுக எம்எல்ஏ சதன் திருமலைக்குமார், விசிக எம்எல்ஏ சிந்தனை செல்வன், காங்கிரஸ் குழு தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட அனைவரும் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த 2 தனி தீர்மானங்களும் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் துணைத் தலைவராக ஆர்.பி. உதயகுமார் எம்எல்ஏக்களால் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு துணைத் தலைவருக்கான இருக்கை ஒதுக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். இதனை அடுத்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து அதற்கு ஆவண செய்யும்படி கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் இன்று அதிமுக உறுப்பினர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாருக்கு ஒதுக்கி பேரவைத் தலைவர் அப்பாவு உத்தரவிட்டுள்ளார். மேலும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு 2ஆம் வரிசையில் முன்னாள் சபாநாயகர் தனபால் இருக்கைக்கு அருகே இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் ரயில் மறியலில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். வேளாண் விளை பொருட்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு உத்தரவாதம் அளிப்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி சலோ என்ற பெயரில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து பஞ்சாப், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச மாநில எல்லைகளில் காவல்துறை மற்றும் துணை ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மீது இன்றும் கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டு வருகிறது. அடுத்தடுத்து கண்ணீர் புகை குண்டு வீசப்படுவதால் பஞ்சாப், ஹரியானா எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. விவசாயிகளுக்கு எதிரான கொடூரமான அடக்குமுறையை ஒன்றிய அரசு ஏவுவதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். டெல்லி பேரணியில் கலந்து கொண்டு காயமடைந்த விவசாயியிடம் தொலைபேசி வழியாக பேசிய ராகுல் காந்தி போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார். டெல்லியில் போராடும் விவசாயிகள் மீதான அடக்குமுறை நடவடிக்கைகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் போராடும் விவசாயிகள் தீவிரவாதிகளா அல்லது ஒன்றிய அரசு தீவிரவாதியா என கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக மற்றும் அதிமுகவின் துரோகங்களை அம்பலப்படுத்துங்கள் என திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் பாஜகவின் பாசிச நடவடிக்கைகள் அனைத்திற்கும் துணை நின்று ஆதரித்த அதிமுக தான் இப்போது பாஜக சொல்லிக் கொடுத்தது போலவே கூட்டணி இல்லை என்று பசப்பிக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் காற்றில் பறந்து போனதையும் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் காற்று போன பலூன்கள் ஆனதையும் எடுத்துரைக்க திமுக உரிமை மீட்கும் முழக்கம் ஒலிக்கவிருப்பதாக தெரிவித்துள்ளார். மாநில உரிமைகளை மீட்க 16, 17, 18ஆம் தேதிகளில் நடைபெறும் முழக்க கூட்டம் மற்றும் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான பொதுக்கூட்டங்கள் சிறப்பாக அமையட்டும் என குறிப்பிட்டுள்ளார். செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளை ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது.
செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜியிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பென்டிரைவ், ஹார்ட் டிஸ்கில் இருந்து ஃபைல்களை அமலாக்கத்துறை தரப்பு திருத்தி உள்ளதாக வழக்கறிஞர் அரியமா சுந்தரம் வாதிட்டார். முன்னதாக செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் தலைமறைவாக உள்ளதாக தெரிவித்துள்ள அமலாக்கத்துறை, நீண்ட காலமாக சிறையில் உள்ளதாக கூறும் செந்தில் பாலாஜி தான் விசாரணையை தொடங்க விடாமல் தாமதப்படுத்துவதாக தெரிவித்தனர். இந்நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் அமலாக்கத்துறை தரப்பு வாதங்களுக்காக விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசிய நிலையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ ஊழியர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். இதனை அடுத்து அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் ஆகியோர் கொண்ட குழுவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆலோசனையின் முடிவில் அமைச்சரின் கோரிக்கையை ஏற்க மறுத்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் அன்பரசன் தலைமையில் சந்தித்து பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கை மனு வழங்கினர். அவர்களது கோரிக்கை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்ததை தொடர்ந்து ஜாக்டோ ஜியோ போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜாக்டோ ஜியோ அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அன்பரசன், ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்தார். மாண்புமிகு முதல்வர் எங்களை நம்பி அப்படி சொன்னதை நிச்சயமாக ஒரு முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்ற அந்த நம்பிக்கை நீர்த்து போகவில்லை. நிச்சயமாக நம்புகிறோம், நிச்சயமாக நீங்கள் வழங்குகின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் கடந்த முறை 3 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய போது எங்களுடைய அகவிலைப்படி நிலுவையோடு வாங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் 19ஆம் தேதி இந்த பட்ஜெட் கூட்டத்தோடு முடிகிறதுக்கு முன்னதாக அறிவிப்புகள் ஏதேனும் அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு முதல்வருடைய வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாளை நடக்கக்கூடிய ஒரு அடையாள வேலைநிறுத்தத்தை நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தற்காலிகமாக ஒத்திவைத்து மீண்டும் முதல்வரோடு பேச்சுவார்த்தை நடத்தி உரிமைகளை மீட்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நாளைய போராட்டம் ஒத்திவைப்பதென முடிவெடுத்தது. ராஜஸ்தான் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியின் எம்பியாக உள்ள சோனியா காந்தி கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலின் போதே மக்களவைக்கு போட்டியிடும் கடைசி தேர்தல் என்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ஜெய்ப்பூரில் உள்ள தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் ராஜஸ்தான் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தியும் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, ராஜஸ்தான் முன்னாள் முதல்வர் அசோக் கெலாட் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 6வது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. டெல்லி அரசின் மதுபான கொள்கை தொடர்பான பண மோசடி வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளது. விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை கேட்டுக்கொண்டது. ஆனால் இதுவரை 5 முறை சம்மன் அனுப்பியும் கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை. இந்நிலையில் தற்போது 6வது முறையாக அமலாக்கத்துறை கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. வரும் 19ஆம் தேதி ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பில்கிஸ் பானு வழக்கில் குஜராத் அரசு மீதான விமர்சனங்களை நீக்க வேண்டும் என குஜராத் அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பில்கிஸ் பானு வழக்கில் குஜராத்தில் அமல்படுத்தப்பட்ட சிறை கைதிகள் தண்டனை குறிப்பு கொள்கை அடிப்படையில் அனைவரையும் குஜராத் அரசு விடுதலை செய்தது. விடுதலைக்கு எதிராக பில்கிஸ் பானு உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் 11 பேரின் விடுதலையை ரத்து செய்ததுடன் அவர்களை சிறையில் சரணடைய கடந்த ஜனவரி 8ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்நிலையில் அந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் குஜராத் அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. மேலும் குஜராத் அரசுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் வகையில் கூறிய கருத்துக்களை நீக்கம் செய்ய கோரியும் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நாளை நடைபெறவுள்ள கல்வி கடன் முகாம்களை பயன்படுத்திக் கொள்ள மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ளது. கல்வி கடன் வேண்டி விண்ணப்பித்து நிலுவையில் உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் புதியதாக கல்வி கடன் தேவைப்படுபவர்களும் கலந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி கடன் பெற விரும்பும் மாணவ மாணவிகள் மதிப்பெண் சான்றிதழ் நகல், ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை, பான் அட்டை, சாதி சான்று மற்றும் வருமான சான்று ஆகிய ஆவணங்களை கல்வி கடன் பெற விண்ணப்பிக்க ஏதுவாக கொண்டுவர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் பாமக நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ், ஒரே நாடு ஒரே தேர்தல் முழுமையாக செயல்படுத்துவதில் சிரமம் உள்ளதாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாக பாமக வாக்களித்திருந்தாலும் மக்கள் நலனிற்காக இச்சட்ட திருத்தம் செயல்படுத்தப்படக்கூடாது என தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் என்ற ஒரு கான்செப்ட் நல்ல கான்செப்ட், ஆனால் அதற்கு பல சேலஞ்சஸ் இருக்கு. இப்போ சுதந்திரம் அடைந்து 4 முறை ஒரே நேரத்தில் மத்திய மாநில தேர்தல் நடந்தது. 67 வரைக்கும் நடந்தது. அதில் அதன் பிறகு தான் அப்புறம் இந்திரா காந்தி அம்மையாரை கலைச்சதுனால அதை மாற்றி வந்துட்டு இருந்தது. அதில் அப்புறம் போக இன்னும் மோசமாகிடுச்சு. இதில் என்னென்ன எங்களுடைய கேள்விகள், நாங்கள் பல கேள்விகள் கேட்டிருக்கிறோம். அந்த கமிட்டிக்கிட்ட நாங்கள் லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறோம், கேள்விகள் கேட்டிருக்கிறோம். அதில் எங்களுடைய அச்சங்கள் அப்ரிஹென்ஷன்ஸ் இப்போது ஒரு உதாரணத்துக்கு மாநில அரசு இருக்குது. அந்த மாநில அரசு ஒரு ஆண்டில் அது பெரும்பான்மை இழக்கிறது. அடுத்தது 4 ஆண்டுகள் என்ன செய்யும், எப்படி என்ன நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குது. அதில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தான் இருக்க முடியும். அது ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், பார்லிமெண்ட்டில் அனுமதி கொடுக்கணும். அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தான் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அப்போ இன்னும் ஓராண்டு என்ன நடக்கும்? அப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா, இல்லை நீங்கள் அடுத்தது தேர்தல் வைப்பீங்களா? தேர்தல் வச்சு தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு தேர்தலா, இல்லை 4 ஆண்டுகளுக்கு தேர்தலா, இல்லை 4ஆவது ஆண்டில் அரசு கவருது, இன்னும் ஓராண்டில் நீங்கள் தேர்தல் வச்ச ஓராண்டுக்கு வச்சுப்பீங்களா? இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. அதில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றி வரும் ரமணன் என்பவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துகள் சேர்த்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் விசாரணை மேற்கொண்டதில் 47,49,074 ரூபாய் வரை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்துள்ள குற்றத்திற்காக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ரமணன் மற்றும் அவரது மனைவி மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் வங்கி, வீட்டு மனைகள் போன்ற பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மலைப்பாதையில் ஆபத்தான முறையில் மாணவர்கள் பயணம் செய்ய காரணமாக இருந்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலை புதுநாடு பகுதியில் இருந்து கீழூருக்கு 17 கிலோமீட்டர் தூரத்திற்கு பள்ளி மாணவ மாணவிகள் பயணித்து பள்ளிக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 25 பேர் செய்முறை தேர்வு எழுதிவிட்டு திரும்பி வரும்பொழுது வேனில் மிகவும் ஆபத்தான முறையில் மலைப்பாதை வழியாக பயணம் செய்துள்ளனர். இதனை கண்ட பெற்றோர் மாணவர்களின் இந்த ஆபத்தான பயணத்திற்கு உறுதுணையாக இருக்கும் ஆசிரியர்கள் மற்றும் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார்குடியில் ஹரித்ரா நதி என்று அழைக்கப்படும் தெப்பக்குளத்தில் படகு இல்லம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா பணிகளை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ துவங்கி வைத்தார். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தெப்பக்குளத்தில் படகு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் மன்னார்குடி தெப்பக்குளத்தில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் சுற்றுலாத்துறை சார்பில் படகு இல்லம் அமைத்து தரப்படும் என சட்டமன்றத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் இப்பணிகளுக்காக நடைபெற்ற பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மத்திய அதிவிரைவு படையினர் முக்கிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். கலவர தடுப்பு பணி, கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளக்கூடிய இந்த படையினர் பொதுமக்கள் இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் வகையில் பழனி நகரின் முக்கிய இடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பழனி ரயில் நிலைய சாலை, காந்தி மார்க்கெட், மலையடிவாரம் உள்ளிட்ட இடங்களில் மத்திய அதிவிரைவு படையினர் துப்பாக்கி ஏந்தியவாறு பார்வையிட்டனர். புதுச்சேரி மாநிலம் சட்டமன்றத்தில் முதல்வர் அறிவித்தபடி தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதில் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அவர்கள் அறிவித்து 11 மாத காலம் ஆகிறது. அதை வலியுறுத்தி உடனடியாக எங்களுக்கு இந்த மீண்டும் வேலையினை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அரசாங்கமானது 8 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை பணியிலேருந்து எடுத்தாங்க, தேர்தல் துறை காரணம் காட்டி. அதுலேருந்து நாங்கள் தொடர்கட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக தான் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அவர்கள் அந்த அறிவிப்பு ஆணையை வெளியிட்டாங்க. அதை அறிவிச்சே 11 மாதம் ஆகிப்போச்சு. அதுக்கு என்ன காரணம், ஏன் அது நிறுத்தி வச்சுக்கிறாங்க? இன்னும் சில நாளில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிற சூழ்நிலை இருக்குது. அப்படி நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சுன்னா எங்களுக்கு சுத்தமாக இந்த வேலை வாய்ப்புன்றது மறுக்கடிக்கப்படும். அதனால் புதுச்சேரி அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இந்த வேலையை மீண்டும் வழங்க வேண்டும் என்று இதன் வாயிலாக கோரிக்கை வைக்கிறது. சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு திருப்பூர் மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பாக காவலர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான இலவச மருத்துவ கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இதனை மாநகர காவல் துணை ஆணையர் வனிதா கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து காவலர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான இலவச கண் பரிசோதனை முகாம் மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பாக நடைபெற்றது. வேலூர் ஆற்காட்டில் மிகவும் பழமை வாய்ந்த ஆலமரத்தை இடமாற்றம் செய்து வைக்க கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சாலையோரம் 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஆலமரத்தை அப்பகுதி மக்கள் வழிபாட்டிற்காக பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சாலையை விரிவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதால் சாலையோரமாக இருக்கக்கூடிய ஆலமரத்தை அகற்றுவதற்காக நெடுஞ்சாலைத்துறையினர் வருகை தந்தபோது அப்பகுதி மக்கள் ஆலமரத்தை வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்து வைக்கும்படி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் மற்றும் தமிழ்நாடு ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் துவக்கி வைத்தார். தேர்வு செய்யப்பட்ட 260 பயனாளிகளுக்கு பணி நியமன ஆணையை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். குடியாத்தம் கொண்டசமுத்திரம் கிராமத்தில் சிறப்பு மனுநீதி நாள் முகாமில் 95 லட்சம் மதிப்பிலான நலத்திட்டங்களை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கொண்டசமுத்திரம் கிராமத்தில் சிறப்பு மனுநீதி நாள் முகாமானது மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. அதில் 133 பயனாளிகளுக்கு 95 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். திருப்பத்தூரில் 2 சக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் விசமங்கலம் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்த புவனா என்பவர் தனது பிள்ளைகளோடு 2 சக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர் திசையில் வந்த 2 சக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2024ஆம் ஆண்டுக்கான JEE நுழைவுத் தேர்வில் 99.99 விழுக்காடு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ள ஸ்ரீராம் என்ற மாணவருக்கு சென்னை அடையாறில் உள்ள தனியார் கல்வி நிறுவனத்தின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. சென்னையை சேர்ந்த ஆகாஷ் பைஜூஸ் மாணவர் ஸ்ரீராம் இயற்பியல் மற்றும் வேதியியல் பிரிவில் 100 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். தனியார் கல்வி நிறுவனத்தின் சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் திமுக சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. செட்டிநாடு பொது மருத்துவமனை மற்றும் இந்தியா விஷன் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் இணைந்து நடத்தும் மருத்துவ முகாமில் சிறப்பு விருந்தினராக சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் முகாமினை பார்வையிட்டு கண் பரிசோதனை செய்யப்பட்டோருக்கு கண் கண்ணாடி வழங்கினார். நிகழ்ச்சியில் 194வது வட்ட மாமன்ற உறுப்பினர் விமலா கர்ணா, குங்ஃபு மாஸ்டர் கர்ணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு விசேஷ பூஜை செய்யப்பட்டு வேதங்கள் முழங்க மலை மேல் உள்ள கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ஜீவானந்தம், கோவில் செயலர் அலுவலர் திருநாவுக்கரசு, கோவில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் முத்துவாஞ்சேரி கிராமத்தில் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனிமேரி ஸ்வர்ணா தலைமையில் நடைபெற்றது.
கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டதை தொடர்ந்து சமூக பாதுகாப்பு திட்டம், வருவாய்த்துறை, கூட்டுறவுத்துறை, சுகாதாரத்துறை மற்றும் வேளாண்மை துறை என மொத்தம் 106 பயனாளிகளுக்கு 35.88 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதுபோன்ற நலத்திட்டங்களை மக்கள் அனைவரும் உரிய முறையில் பெற்று பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் என கிராம மக்களிடம் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் சார்பில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டிகள் நடைபெற்றது. இதில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் 856 பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் வெற்றி பெற்றனர். ஒரே நேரத்தில் 2 இடங்களில் நடைபெற்ற திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் விருதை சகாயராஜ் வழங்கினார். மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளி கல்வித்துறை, பொது நூலக இயக்கம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வைகை இலக்கிய திருவிழா 2024 நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா தொடங்கி வைத்தார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து 5750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 480 ரூபாய் குறைந்து 46,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 75 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 75,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிலிப்பைன்ஸ் நிலச்சரிவில் சிக்கி 68 பேர் பலியான நிலையில் மேலும் 60க்கும் மேற்பட்டோரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் மசாரா கிராமத்தில் உள்ள தங்கச் சுரங்கத்தில் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த சில நாட்களாக இப்பகுதியை சுற்றி கனமழை பெய்து வருவதால் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. தொழிலாளர்கள் பணியை முடித்து வீடு திரும்ப பேருந்துக்காக காத்திருந்த போது இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது. அப்போது அப்பகுதியில் இருந்த தொழிலாளர்கள், பொதுமக்கள் உட்பட 100க்கும் அதிகமானோர் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து மீட்பு குழுவினர் நிலச்சரிவில் சிக்கிய 32 பேரை மீட்டனர். இவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். ஆனால் நிலச்சரிவில் சிக்கி 68 பேர் உயிரிழந்தனர். மேலும் 60க்கும் மேற்பட்டோர் மண்ணுக்குள் புதைந்தனர். அவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மண்ணுக்குள் புதைந்தவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மேலும் அப்பகுதியில் வசிக்கும் ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் மோசமான வானிலை நிலவுவதோடு மீண்டும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் மீட்பு பணிகள் தாமதமாகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவையில் 2 தனி தீர்மானங்களை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிரான தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். டெல்லி நோக்கி செல்லும் விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீச்சு. விவசாயிகள் போராட்டம் காரணமாக ஹரியானாவில் 7 மாவட்டங்களில் இணைய சேவை முடக்கம். சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வத்தின் இருக்கை மாற்றம். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை ஆர்.பி. உதயகுமாருக்கு ஒதுக்கீடு. பாஜக மற்றும் அதிமுகவின் துரோகங்களை அம்பலப்படுத்துங்கள். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். 6வது முறையாக கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பப்படுவது சட்டவிரோதம் என அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.